friends, welcome to Anbil Sahithya Education Channel. இந்த சேனல்லைங்க டிஆர்பி, டெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், ஸ்லெட் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாமினேஷன் அனைத்து விதமான அப்டேட்ஸ் வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumathi Ravichandran. டிஆர்பி வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஎன் செட் தேர்வு எக்ஸாம் வந்து லாஸ்ட் வீக்கில் நம்ம எழுதியிருந்தோம். அதுக்கான ஆன்சர் கீ வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருந்ததுனால எல்லாருமே வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்தந்த கேண்டிடேட்ஸ்னுடைய ஆன்சர் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து தெரியணும். அப்போ தான் வந்து என்ன ஆப்ஷன் போட்டிருக்கணும் தெரியும். காலையில் எழுதினவங்களுக்குரிய ஆன்சர் கீ பேப்பர் வந்து ஆஃப்டர்நூன் எழுதினவங்களுக்கு பேப்பர் 1 மாறி இருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஆன்சர் கீயில் நிறைய மிஸ்டேக் இருந்ததையும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மாற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக நிறைய பேர் அப்ஜெக்ஷனும் தெரிவித்ததுனால இப்போ டிஆர்பியில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறுபடியும் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய இதை கருத்தில் கொண்டு அவங்க வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். அது வந்து எப்போ வரைக்கும் இருக்க போகுதுன்னா 27/3/2025 6 மணி வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே மிஸ்டேக்ஸ் பார்த்ததுனால இது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. சரி, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட் கம் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது, அதே நேரத்தில் எப்படி வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அதுக்கான ஸ்டெப்ஸும் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி வரும் ரைட் ஹேண்ட் சைடில். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இது வந்து ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்குள்ளே போயாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்ளிகண்ட்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து நீங்கள் கட்டாயமாக அங்கே வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, எந்த தேதியில் பரீட்சை எழுதுனீங்க, டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் எந்த ஷெட்யூல்டு, காலையில் எழுதுனீங்களா ஆஃப்டர்நூன் எழுதுனீங்களா, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே வந்து கேப்சாஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக என்ன டிஸ்பிளேயில் இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஓடிபி சப்மிட் பட்டன் கொடுக்கணும். அப்படி சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகி மெசேஜாக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஓடிபியை வந்து இங்கே நீங்கள் கொடுக்கும்போது ஓடிபி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சு போயிடுங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நம்ம அந்த டிக்ளரேஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கேண்டிடேட்ஸ்னுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து நம்ம வியூ பண்ண முடியும். வியூ பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது, சேவ் பண்ணிக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் கீஸில் வந்து நீங்கள் ஒன்று கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் கீ வந்து மிஸ்டேக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட் புக்கில் இருந்து தான் எடுத்து ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். வேறு வந்து இன்டர்நெட்டில் இருக்கிறதோ இல்லை வந்து கைட்ஸில் இருக்கிறதோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுதான் மெயின் திங். நிறைய பேர் வந்து அவசரமாக எங்கெங்கேயோ இருக்கிற சோர்ஸஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஆத்தன்டிக்கான புக்ஸு இதுதாங்க வந்து அந்த பேஜ். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காலம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுனீங்க, எந்த பேட்சில் எக்ஸாம் எழுதுனீங்க, அதுக்கப்புறம் கேப்சா. ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து அங்கே போய் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து ப்ரெஸ் நியூஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலும் அவங்க தமிழில் வந்து எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு, எதனால் இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு நடத்தும் யூஜிசி வழிகாட்டினுடைய நெறிமுறையில் இந்த டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லெட்டு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் நடந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய டெக்னிக்கல் எரர் அப்படிங்கிறதுனால ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறதுல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு.
அது நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்குதுங்க. இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அது டிசப்பாயிண்டிங் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுடைய ஓன் ஆன்சர் ஷீட்டு வந்து இருக்கணும். கொஷின் பேப்பர் இருந்தால் தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரிய வரும். ஸோ அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இண்டிவிஜுவல் கேண்டிடேட்னுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் அதிலே நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதுவும் தெளிவாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சப்மிட் கொடுத்துருங்க. இதுதாங்க ப்ரொசீஜர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூங்க. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.